இப்பதிவு வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்காக மட்டுமே, ஜாம்பவான்களுக்கு அல்ல. இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம சாண்டிகுமார் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனில் நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும். இப்போது இந்த டுட்டோரியல் வீடியோ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2 பேசிக் ஹவு டு லேர்ன் மிமிக்ரி அப்படின்னு 2 பேசிக் வீடியோ போட்டிருக்கேன், 2 டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். ஏன்னா நான் ஒரு தொடர்ச்சியாக வரிசைப்படுத்தி ஆர்டர் வைஸாக போட்டுட்ருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த நடிகருடைய குரலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவர் தமிழ் சினிமாவுக்கு ஒரு துணை இயக்குனராக அறிமுகமாகிறாரு. அப்புறம் சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றி படத்தின் மூலியமாக இயக்குனராகவும் நடிகராகவும் நமக்கெல்லாமே அறிமுகமாகிறாரு. அதன் பிறகு நாடோடிகள், சுந்தரபாண்டியன், இப்போ வந்திருக்கிற அயோத்தி படம் வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே அவர் ஒரு நடிகராக பரிச்சயமானவர். திரு சசிகுமார் அவர்களுடைய குரலை தான் இன்றைக்கி நம்ம டுட்டோரியல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அயோத்தி படம்னு சொன்னோடனே ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். அந்த படம் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். மனிதத்தை பற்றி ரொம்ப அழகாக ஆழமாகவும் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. G5ல் இப்போ ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் அந்த படத்தை போய் பாருங்கள். சரி, இப்போ டுட்டோரியல் வீடியோ. சசிகுமார் அவர்களுடைய குரலை எப்படி பேசுறதுன்னு முதல்ல நான் பேசி காட்டுறேன், அதுக்கப்புறம் டுட்டோரியலை பார்க்கலாம். ஒருத்தன் முகத்தை பார்த்தாலே நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு சொல்லிடலான்னு சொல்லுவாங்க. இங்கே ஒருத்தனை பார்த்து நல்லவன் கெட்டவன் சொல்லிடுங்க பார்ப்போம். அவரோட குரலை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இவரோட குரலை எப்படி பேசணும்னா, நமக்கு சளி பிடிச்சிருக்கும் போது அந்த மூக்கு அடைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அப்போ எடுக்கிற அந்த ஒரு குரல், அதிலிருந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் மாற்றினோம்னா இவருடைய குரலை வந்துடும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, மூக்கை பிடிச்சிக்கிட்டே பேச முயற்சி செஞ்சிங்கன்னா இவருடைய குரல் வந்துடும். எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள். இப்போ நான் சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், மூக்கை பிடிச்சி பேசுகிறேன். இப்போ அந்த மூக்கை பிடிச்சி பேசும்போது ஒரு வித மாதிரி அணத்திட்டு பேசுகிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதான் சளி பிடிச்சிருந்தா அப்படி தான் பேசுவோம். இப்போ அந்த விஷயத்தை பிடிச்சிக்கோங்க. அந்த மூக்கை பிடிச்சிருக்க போது ஒரு மாதிரி அடத்திட்டு பேசுகிற மாதிரி நமக்கு தெரியுதில்ல, அந்த விஷயத்தை பிடிச்சிக்கோங்க. இப்போ அதிலேருந்து அப்படியே இந்த கரகரப்பு தன்மையோட ரெண்டுத்தையும் சேர்த்து பேசினோம்னா இவருடைய குரல் வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படின்னு. இல்லை நான் என்ன சொல்கிறதுன்னா, இல்லை பரவாயில்ல, நண்பனாக இருந்தால் செத்த கூட சொல்லக்கூடாது, அதான் நட்பு. இப்போ இது ஒரு ஃப்ளோவில் வருது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளோவை பிடிச்சிக்கோங்க. மூக்கை அடைச்சிருக்கணும், அதுதான் விஷயம். ஏன்னா இவரது மூக்கிலே பேசுகிற மாதிரி இருக்கணும், அந்த மூக்கோட சத்தத்திலே பேசுகிற மாதிரி இருக்கணும். மூக்கை பிடிச்சிக்கிட்டு சும்மா சாதாரணமாக பேசி பாருங்கள். இந்த ஒரு சத்தத்தோட அந்த கரகரப்பு தன்மையும் நம்ம பேசினோம்னா அவருடைய குரலை எடுத்துடலாம். இல்லை பொதுவாக சொல்லுவாங்க, இந்த சிரித்து சசிகுமார் அவர்களுடைய குரலை எடுத்துடலாம்னு. இல்லை நீங்கள் அப்படியும் பண்ணுங்கள், அது சுலபமாக இருந்தால் அப்படியும் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அவர் எப்படி சிரிப்பார்னா இந்த மாதிரி பண்ணுவார். ஆனால் இது அதை விட ஒரு பேசிக்னு நான் சொல்லுவேன். நான் சொல்கிற விஷயம் அதான், சளி பிடிச்சிருக்கும் போது நமக்கு மூக்கு அடைச்சிருக்கும். அப்போ இல்லை நான் இப்போ எல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு தெரில, லேசாக எனக்கு மூக்கு அடைச்சிருக்கு. இப்போ எப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மூக்கு அடைச்சதோட அந்த கரகரப்பு தன்மையும் சேர்த்து வச்சு நம்ம பேசினோம்னா இவருடைய குரலை எடுத்துடலாம். இவருடைய குரலை எந்த அளவுக்கு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களோ, இவருடைய வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா உச்சரித்து அவருடைய அந்த மாடுலேஷன்லேயே பேசுகிறீங்களோ, நிச்சயமாக நான் சொன்ன விதத்தையும் சேர்த்து பயிற்சி செய்யும்போது உங்களால் திரு சசிகுமார் அவர்களுடைய குரலை பேசிட முடியும். எப்படின்னு திரும்பவும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மூக்கு பிடிச்சிக்கணும், அந்த கரகரப்பு தன்மை. இந்த சமூகம் நம்மளை நோக்கி கல் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் பறந்துக்கிட்டே இருக்கணும். எரியிறவன் கை வலிக்கிற அளவுக்கு பறக்கணும், அப்போ தான் கை தட்டுவான் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த சமூகம் நம்மளை நோக்கி கல் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், நம்ம உயர பறந்துக்கிட்டே இருக்கணும். எரியிறவன் கை வலிக்கிற அளவுக்கு பறக்கணும், அப்போ தான் கை தட்டுவேன். இன்னும் நான் சொல்கிறது, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு தெளிவாக புரியல அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இப்போ இந்த இடத்துல அந்த செட்டிங்ஸில் போய் அந்த ஸ்பீட் லிமிட் இருக்குல்ல,
0.52575ங்கிற ரேஷியோ ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது இன்னுமே தெளிவாக புரியும். சரி, இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பியிருக்கும். என்னென்னா, எத்தனை நாளைக்கு தான் அப்படி மூக்கை பிடிச்சிக்கிட்டே பேசுகிறது அப்படின்னு. அது எனக்கு தெரியாதுங்க. ஒரு 2-3 நாள் வேணால் நீங்கள் அப்படி பயிற்சி செய்யுங்க. திரு சசிகுமார் அவர்களுடைய குரலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கவனித்து அந்த குரலோட தன்மையை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் அப்படி பிடிச்சிக்கிட்டு பேசணுன்னு அவசியம் இல்லை. உங்களை அறியாமல் அது தானாகவே இயல்பாகவே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா கவனித்து பயிற்சி செய்யுங்க. ஆனால் நான் சொன்னதை இந்த பேசிக்கோட பயிற்சி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ரொம்ப நல்லாவே பேச முடியும். அதோடைய ஃபைனல் அவுட்புட் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி தான் இருக்கும். வீட்டில் இருந்து கிளம்புனாலே பழகிறவன்ட்ட பார்த்து பழகு, பழகிறவன்ட்ட பார்த்து பழகுன்னு சொல்லுவாங்க. பழகுன நீங்களே இப்படி பண்ண எப்பட்றா? என்ன ஏமாத்திட்டியாடா? குத்தன நண்பனாக இருந்த செத்தா கூட சொல்லக்கூடாது, அதான் நட்பு. செத்துட்டு இப்படி வந்து பேசுவான். இந்த வீடியோக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவும் பாருங்கள். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவாக தான் இருக்கும். அம்மா, நீங்கள் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாம்மா? அப்படிலாம் இருக்கவே கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. நம்ம வெறும் டுட்டோரியல் வீடியோ மட்டும் போடலைங்க. மிமிக்ரி, ஷார்ட் ஃபிலிம், நிறைய சுவாரஸ்யமான குறும்படங்கள் இருக்குது, மக்கள் விமர்சனம், இப்படி நிறைய விஷயத்த நம்ம சேனலில் பதிவிட்டு இருக்கேன். முடிஞ்சால் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.